அதுக்காக அபிஷேகம் வேணாம் பாஸ்டர் சொல்றேன். ஆண்டவருக்குள்ள நீ செலக்ட் ஆயிட்ட. அனாயிட்டிங் இஸ் அப்பாயிண்டிங். அபிஷேகம் பண்ணிட்டான்னா உன்னை காரியத்துக்கு தெளிவுபடுத்துறார், திட்டப்படுத்துறார், தகுதிப்படுத்துறார். உனக்கு ஏதோ வேலை வச்சுக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அபிஷேகம் பட்டான்னு கேள்விப்பட்டோன்னு வந்து நிக்குது பிசாசு. பல பேர் அபிஷேகம் பற்று பின்மாறி போன உண்டு. ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து, யார் பரம ஈவு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ருசி பார்த்து பின்மாறி போனவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஒரு முறை அந்த அந்த அனாயிட்டிங்கை டேஸ்ட் பண்ணவங்க அந்த அனாயிட்டிங்கை விட்டுட்டு அதை விட்டு பின்னாடி போனோன்னா புதுப்பிக்கிறது கூடாத காரியம், முடியவே முடியாதுன்றாரு. அப்படியும் மீறி ஒரு சிலர் ஆண்டவர் தூக்கிட்டாருன்னா அது பெரிய காரியம். அல்லையா சொல்லுங்களேன். பெண்மாற்றத்திலிருந்து நான் அபிஷேகம் பெற்று பெண்மாற்றம் ஆயிட்டேங்க, அப்புறம் திருப்பி ஆண்டவர் தூக்கின்னு வந்தால் உன் மேலே வச்சிருக்கிற ஈவு அதை பயன்படுத்திக்கணும். அல்லையா சொல்லுங்களேன். அப்படி ஒருத்தர்